வண்டர்ஃபுல் டைம். நான் என்ன இன்னைக்கு கூற நினைக்கிறேன் இந்த மாலை பொழுதில் ஒரு வசனத்தை கூறுகிறேன். சங்கீதம் 177:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை கட்டாராகில் காவலாளர் விழுத்திருக்கிறது விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினைக்க அவருடைய கரம் இல்லாமல் ஏதோ நம்ம செய்வோமானால் நம்ம தோல்வி அடைகிறோம். என் வாழ்க்கையிலும் இந்த தோல்வியை நான் சந்தித்துள்ளேன். கர்த்தரை வேண்டான்னு சொல்லிட்டு போய் செய்த காரியங்களுக்கெல்லாம் தோல்வி தான். ஆகவே கர்த்தர் அந்த வீட்டை கட்டாராகில் அவர்கள் செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தான். எவ்வளோ பெரிய பங்களா பண்ணி எடுத்தாலும் அங்கே கர்த்தர் இல்லை என்றால் அந்த வீடு இல்லை. அதே போல் நம்ம படிப்பிலும் நம் படிப்பில் கர்த்தர் நமக்கு இல்லை என்றால் நம் படிப்பு 0 தான். என் வாழ்க்கையில் நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு போனேன் காலேஜுக்கு. அப்பொழுது சில கேர்ள்ஸ் கூட நானும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன்னு எல்லாம் எனக்கு சொன்னாங்க, நர்சிங் போக முடியாதுன்ட்டாங்க. நர்சிங்கே போக முடியும், ஜென்ரல் நர்சிங் கூட போகலான்ட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ரொம்ப அழுதேன். இப்போது அதான் ரொம்ப அழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு வர மாட்டேது. நான் படித்தேன் 10th 87%, 12th 86%, 82% டோட்டல், 86% அக்ரிகேட். எனக்கு இவ்வளோ ஒன்றும் நடக்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு அழுது. இந்த நாள் வரை சொல்கிறேன், என் வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் தான் நிறைவேறுகிறது. கர்த்தர் என்னை நடத்துகிறார், போஷிக்கிறார். பணம் ஒன்றும் என் கையில் பணம் ஒன்றும் இல்லை. ஏன் இல்லைன்னா விற்கிறது இல்லை, வேணான்ட்டேன். பணம் வேணாம். நான் ஆண்டவருக்கான ஜெபிக்கிறேன். நான் பிஎஸ்சி நர்சிங் சீட்டுக்காக அலைஞ்சேன். எங்கள் அப்பா அலைஞ்சேன், எங்கள் அம்மா அலைஞ்சேன், எல்லாம் அலைஞ்சாங்க. மார்க் இருந்துட்டு கூட எனக்கு சீட் கொடுக்கல சென்னை. ஆகவே சென்னையில் எனக்கு சீட் போட்டு கொடுக்க அந்த ஆள் திட்டுறாங்க.